Teacher's Avatar, Episode 2, Adventure Journey. Hi children, last episodeல R ஃபேமிலியும் J ஃபேமிலியும் ஃபுட் ஹண்டிங் போனாங்க. இந்த எபிசோடில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. குட்டீஸ்லாம் ஃபுட் ஹண்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் தாத்தா இருக்கிறாங்கல்ல, அதே மாதிரியே ஆண்ட் ஃபேமிலியும் தாத்தா இருந்தாங்க. குழந்தைங்களா, ஃபுட் ஹண்டிங் போனீங்களே, வாட் டிட் யூ லேர்ன் அப்படின்னு தாத்தா கேட்டார். தாத்தா, பிளான்ட்டில் ஷூட் சிஸ்டம் இருக்குதுன்னு கற்றுக்கிட்டோம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். உடனே இன்னொருத்தர், பிளான்ட்டில் ரூட் சிஸ்டம் இருக்குன்னும், ஒன்று டேப் ரூட்டுன்னு ஒரு வகை இருக்குது, ஃபைப்ரஸ் ரூட்டுன்னு இன்னொரு வகை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே தாத்தா, வெல் டன் சில்ட்ரன், இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற நேரம், போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு தாத்தா சொன்னார். உடனே அவங்க எல்லோரும் சொன்னாங்க, தாத்தா தாத்தா போட்டிங் போகலாமா தாத்தா அப்படின்னு கேட்டாங்க. உடனே தாத்தா சொன்னார், குழந்தைங்களா, இப்போ தான் நீங்கள் ஃபுட் ஹேண்டிங் போயிருக்கீங்க, டயர்டாக வந்திருக்கீங்க. நீங்கள் இந்த வாரத்தில் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணுங்கள். இந்த வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே உங்களை போட்டிங் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு தாத்தா சொன்னார். உடனே ஓகே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீக்கில் ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. ஹோம் ஒர்க்லாம் கரெக்டாக செஞ்சாங்க. உடனே தாத்தாவுக்கு, அவங்க அப்பா அம்மாவுக்கு, டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரே ஹாப்பி. உடனே சாட்டர்டே சண்டே வந்தோடனே வாங்க எல்லோரும் போட்டிங் கிளம்பலாம் அப்படின்னு போட்டிங் கிளம்புனாங்க. போகிற வழியில் ஒரு ஸ்டெம்மோடு சேர்ந்த லீஃபை பார்த்தாங்க. இது போட்டிங் போகிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெம்மோடு சேர்ந்த லீஃபை எடுத்துக்கிட்டு ஏலேலோ ஐலஸா ஏலேலோ ஐலஸா அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே அங்கே போட்டிங் போகிறதுக்கு கிளம்புனாங்க. பாண்டும் வந்துடுச்சு. அவங்களும் போட்டிங் போக ஆரம்பித்தாங்க. ஜாலியாக அந்த ஃப்ளவர்ஸு, பக்கத்தில் உள்ள பிளான்ட்ஸ், ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் பார்த்து ஜாலியாக போட்டிங் போனாங்க. எப்படி போட்டிங் போனாங்க? ஏலேலோ ஐலஸா ஏலேலோ ஐலஸா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போட்டிங் போனாங்க. அப்போ என்ன ஆச்சு தெரியுமா? க்ளவுட்ஸ்லாம் அப்படியே பிளாக் கலரில் மாறிடுச்சு. மின்னல் பளிச்சு பளிச்சுன்னு மின்னல் வந்தது. சவுண்டு, தண்டர் சவுண்டு பயங்கரமாக இருந்துச்சு. சோன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிது. பயங்கரமாக காற்றடிச்சு மழை பெஞ்சதுனால ஆண்ட்டு லீஃபில் உள்ள ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒவ்வொரு ஆண்ட் இருந்தது. ஒரு ஆண்ட் எங்கே இருந்துச்சு தெரியுமா? லேமினால இருந்தது. இன்னொரு ஆண்ட் எங்கே தெரியுமா இருந்துச்சு? லீஃபோட டிப்பு இருக்குல்ல, அப்பெக்ஸு, அங்கே இருந்தது. ஃபஸ்ட் ஆண்ட் எங்கே இருந்துச்சு? லேமினால இருந்தது. இன்னொரு ஆண்ட் எங்கே இருந்துச்சு? அப்பெக்ஸில் இருந்தது. இன்னொரு ஆண்ட்டு மிட்ரிப்பில் இருந்துச்சு. இன்னொரு ஆண்ட்டு பெட்டியோலில் இருந்துச்சு. இன்னொரு ஆண்ட் எங்கே இருந்தது? மிட்ரிப்லையும் இன்னொரு ஆண்ட்டு பெட்டியோல்லையும் இருந்துச்சு. எல்லாரும் ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு கத்த ஆரம்பித்தாங்க. தாத்தா உடனே, டோன்ட் வரி, சைலண்ட்டாக இருங்க எல்லோரும். லீஃபோட பேக் சைடில் ஸ்டொமேட்டா, சின்ன சின்ன ஹோல்ஸ் டொமேட்டோ இருக்கும், அதை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் அப்பெக்ஸில் இருந்தாலும் சரி, லேமினாவில் இருந்தாலும் சரி, மிட்ரிப்பில் இருந்தாலும் சரி, பெட்டியோலில் இருந்தாலும் சரி, அங்கே ஸ்டொமேட்டோ கண்டிப்பாக இருக்கும். லீஃபோட பேக் சைடில் இருக்கும். அதை நல்லா கேர்ஃபுல்லாக பிடிச்சி பத்திரமா இருங்க அப்படின்னு தாத்தா சொன்னார். கொஞ்ச நேரத்தில் மழை விட்டுருச்சு. எல்லாம் காமாயிட்டு அந்த லீஃபெல்லாம் கரெக்டாக அந்தந்த லீஃபில் வந்து செட்டில் ஆனாங்க. நிம்மதியாக அப்போ தான் உட்காந்தாங்க. ஆன் த வே டு ஹோம், எவ்ரிஒன் ஆஸ்க்டு, கிராண்ட்பா ப்ளீஸ் டெல் அஸ் மோர் அபவுட் லீவ்ஸ் அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. உடனே தாத்தா, லுக் அரவுண்ட் அண்ட் see the leaves அப்படின்னு சொன்னார். உடனே எல்லோரும் சுற்றி பார்த்து லீவ்ஸ் எல்லாம்
பார்க்க ஆரம்பித்தாங்க. உடனே அந்த குட்டி ஆண்ட் சொன்னிச்சு, தாத்தா, லீவ்ஸ் ஒரிஜினேட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்டெம். ஸ்டெம்லேருந்து தான் லீவ்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னிச்சு. உடனே ஒவ்வொருத்தரும், இட் இஸ் ஃப்ளாட், இது ஃப்ளாட்டாக இருக்குது. இட் இஸ் தின், ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. இட் இஸ் க்ரீன், இது க்ரீனாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பித்தாங்க. லீஃப் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னாங்க, இட் இஸ் ஃப்ளாட், தின் அண்ட் க்ரீன். அப்போது ஒரு ஆண்ட் சொன்னிச்சு, ஒவ்வொரு பிளான்ட்டில் உள்ள லீஃபும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதோட சைஸஸ் கலர்ஸ்லாம் கூட வேறு வேறு மாதிரி இருக்குது. லீவ்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் ஹவ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், சைஸஸ் அண்ட் கலர்ஸ் அப்படின்னு சொன்னிச்சு. உடனே தாத்தா, அது மட்டும் இல்லை, சில பிளான்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக் ஸ்மெல், நல்ல ஸ்மெல் கூட இருக்கும். சம் லீவ்ஸ் ஹேவ் ஈவன் அ ஸ்பெசிஃபிக் ஸ்மெல் அப்படின்னு தாத்தா சொன்னார். குழந்தைகளா, அது மட்டும் இல்லை, நீங்கள் வேலை செய்கிற மாதிரியே லீஃபும் வேலை செய்யும். அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தாத்தா கேட்டார். வாட், லீஃப் வேலை செய்யுமா? எங்களால் நம்பவே முடியலையே அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. Leaf prepares food for the plant with the help of water, carbon dioxide and in the presence of sunlight and chlorophyll. வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, சன்லைட், குளோரோஃபில் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பிளான்ட்டுக்கு லீஃப் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுது. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த ப்ராசஸுக்கு பேர் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு தாத்தா சொன்னார். இஸ் இட் தாத்தா? வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. ஹென்ஸ் இட் இஸ் கால்டு த ஃபுட் ஃபேக்ட்ரி ஆஃப் த பிளான்ட். அதனால தான் பிளான்ட்டோட ஃபுட் ஃபேக்ட்ரின்னு லீஃபை சொல்கிறாங்க. அப்படியே ஹாட் சன்னில் பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தவங்க ஒரு மரத்தோட ஷேடோட வந்து நின்னாங்க. அப்போ அவங்களுக்கு நல்ல கூலாக இருந்தது. உடனே தாத்தா, வெயிலில் ஹாட் சன்னில் நம்ம நடந்து வரும்போது ஹாட்டாக இருந்தது, ஆனால் இங்கே மர நிழலில் இந்த ட்ரீயோட ஷேடோவில் நிற்கும்போது நல்லா குளிர்ச்சியாக கூலாக இருக்கே தாத்தா, ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இது எப்படி அப்படின்னு எல்லோரும் கேட்டாங்க. The loss of water in the form of gas happens through the tiny pores in the leaves. பிளான்ட்டில் உள்ள வாட்டர் இலையில் உள்ள சின்ன சின்ன ஹோல் வழியாக கேசியஸ் ஃபார்மில், அதாவது வாட்டர் வேப்பராக வெளியில் வரும். இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இது பேர் தான் டிரான்ஸ்பைரேஷன். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் டிரான்ஸ்பைரேஷன். இட் கிவ்ஸ் அ கூலிங் எஃபெக்ட் டு த பிளான்ட். இதுதான் பிளான்ட்டுக்கு கூலிங் எஃபெக்டை கொடுக்குது அப்படின்னு தாத்தா சொன்னார். அப்புறம் தாத்தா சொன்னார், குழந்தைகளா, சில பிளான்ட்ஸோட லீவ்ஸ் எல்லாம் நம்மளால் சாப்பிட முடியும், அதில் நல்ல நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் க்ரீன்ஸ் அண்ட் கேபேஜ் அப்படின்னு தாத்தா சொன்னார். தாத்தா, ஹியர் இட் இஸ் வெரி கூல், கேன் வி டேக் ரெஸ்ட் ஹியர் அப்படின்னு எல்லோரும் கேட்டாங்க. உடனே தாத்தா, ஓகே வில் டேக் சம் ரெஸ்ட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு கீழே எல்லோரும் உட்காந்தாங்க. உடனே எல்லோரும் சொன்னாங்க, தாத்தா, டெல் அஸ் மோர் அபவுட் பிளான்ட்ஸை பற்றி எங்களுக்கு இன்னும் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. எஸ், ஐ வில் டெல் யூ சில்ட்ரன். லுக் ஹியர், திஸ் இஸ் நோன் அஸ் ஸ்டெம். இதுதான் ஸ்டெம். த ஸ்டெம் இஸ் த மெயின் பார்ட் ஆஃப் த சூட் சிஸ்டம். சூட் சிஸ்டமில் மெயின் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் தான். இட் க்ரோஸ் டுவோர்ட்ஸ் த சன்லைட். எங்கே சன்லைட் இருக்கோ அதை நோக்கி தான் இது வளரும். இட் லுக்ஸ் க்ரீன் வென் இட் இஸ் யங். இது யங்காக இருக்கும்போது அது க்ரீன் கலராக இருக்கும். இங்கே பாருங்கள், யங் பிளான்ட்லாம் இருக்குல்ல, இதோட ஸ்டெம் எப்படி இருக்குது? க்ரீன் கலரில் இருக்குது. See, branches, leaves, buds, flowers and fruits grow from the stem. இந்த ஸ்டெம்லேருந்து தான் branches, leaves, buds, flowers எல்லாமே வளர்ந்துருக்கு. Herbs such as coriander and mint have thin and weak stems. உங்கள் அம்மா வந்து வீட்டில் சமைக்கும்போது கோரியண்டர் லீவ்ஸ், மின்ட் லீவ்ஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அதோட ஸ்டெம் எப்படி இருக்கும்? தின்னாக வீக் ஸ்டெம்ஸ் இருக்கும். Trees such as people and banyan have very strong and thick stem called trunks. இங்கே பார்த்தீங்களா, இந்த ட்ரீயில் ஸ்டெம் எப்படி இருக்குது?
திக்காக இருக்குது. இது பேர் ட்ரங்க்ஸு. பீப்பிள் ட்ரீ, பேனியன் ட்ரீ இதுக்கெல்லாம் வெரி ஸ்ட்ராங் திக் ஸ்டெம் இருக்கும். இது பேர் ட்ரங்க்ஸு. As trees grow older, their trunks grow wider. ட்ரீஸ் வந்து வளர வளர அதோட ட்ரங்க்கும் வைடராக வளரும் அப்படின்னு தாத்தா சொன்னார். தாத்தா, லீவ்ஸுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த ஸ்டெம்முக்கும் வேலை இருக்கா? எஸ், குட் கொஷின். ஐ வில் டெல் யூ அப்படின்னு தாத்தா சொல்லிவிட்டு, இட் சப்போர்ட்ஸ் த ஹோல் பிளான்ட்டுக்கும் இது சப்போர்ட் பண்ணுது. இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஃபுட் ஃப்ரம் த லீவ்ஸ் அண்ட் வாட்டர் ஃப்ரம் த ரூட்ஸ் டு த வேரியஸ் பார்ட் ஆஃப் த பிளான்ட். இது என்ன பண்ணுதுன்னா, லீவ்ஸ்லேருந்து ஃபுட்டையும் ரூட்ஸ்லேருந்து வாட்டரையும் எடுத்து எல்லா பார்ட்ஸுக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னு தாத்தா சொன்னார். தாத்தா, லீவ்ஸில் சில ஃபுட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்கள்ல, இந்த ஸ்டெம்மில் கூட ஃபுட்டு ஸ்டோர் பண்ணியிருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. சம் ஸ்டெம்ஸ் ஸ்டோர் எக்ஸஸ் ஃபுட் இன் தெம். எஸ், யூ ஆர் கரெக்ட். சம் ஸ்டெம்ஸ் வந்து எக்ஸஸ் ஃபுட்டை அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? பொட்டேட்டோ அண்ட் ஆனியன் அப்படின்னு தாத்தா சொன்னார். வாங்க, டைம் ஆகிடுச்சு, எல்லோரும் வீட்டுக்கு போகலாம். இன்றைக்கி ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு நான் இன்னும் பிளான்ஸை பற்றி உங்களுக்கு நிறைய சொல்கிறேன் அப்படின்னு தாத்தா எல்லோரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார்.